தம்பி, இன்னைக்கு இன்னொரு பெரிய ஹைலி ட்ரெண்டடா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு உயர் போலீஸ் அதிகாரி. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, யாரும் ஆண்ட பரம்பரை இல்லை, ஆனா படிச்சு பெரிய ஆளா வந்தவங்க எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க பூட்டன் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவிஞர்களே, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அதாவது அவர் எந்த மேடையில் இந்த மாதிரி பேசினார்ன்றது தெளிவாக தெரியவில்லை. அவர் பேசின சம்மந்தமாக ஒரு வீடியோ கிளிப் வந்துருந்துச்சு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்ட பரம்பரையெல்லாம் அழிஞ்சு போயிட்டான், மரியாதை கொடுக்கல. ஆமாம், அழிஞ்சு போயிட்டான். இப்போ யார் ஆண்ட பரம்பரை, இப்போ யார் ஆண்ட பரம்பரை அப்படின்றது ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த விளக்கத்தை அந்த மேடையில் கொடுத்தாருன்ற காரணம் தெரில. இப்போ ஆண்ட பரம்பரை யார் அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, யார் உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க தான் ஆண்ட பரம்பரை. அதே போல் அவங்க தாத்தா ஐஏஎஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர்ந்த பதவியில் இருக்கவங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து டைரக்ட் டிஎஸ்பி இருப்பார்னு நினைக்கிறேன், குரூப் ஒன் ஆஃபீஸராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வரலாறுலாம் படிச்சிருப்பாரு, எந்தெந்த ராஜா எந்தெந்த நாட்டை ஆண்டாங்க வச்சாங்கன்ற வரலாறு படிச்சிருப்பாரு. இல்லை கண்டிப்பாக படிச்சு வந்திருப்பாரு. அவர் அதுதான் சொல்கிறேன். அதாவது எதனால எந்த இடத்துல அவர் அந்த விஷயம் தெளிவாக வரல, எந்த மேடையில் அவர் அந்த வார்த்தைகளை பேசுறாரு அப்படின்றது ஒருவேளை டைம் கொடுக்கலையோ மேடையில் தெரியல. அதாவது வரலாறு என்பது வந்து ஆண்ட பரம்பரை, நாங்க ஆண்ட பரம்பரை, நீங்க ஆண்ட பரம்பரைன்ற விஷயம் எல்லாமே கிடையாது. வரலாறு என்ன அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல வந்து மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. நமக்கு தெரியும், கோயில்கள் எதுக்கு கட்டினாங்க, குளங்கள் எதுக்கு வெட்டினாங்க, வயல்வெளிகளில் எதுக்காக, அதாவது மக்களுக்கு வயல்வெளிகள் எதுக்கு தானமாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்க தன்னோட சொந்த விஷயங்களை, அதாவது பிறர் எந்த ஒரு ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு எந்த எதிர்பார்ப்புகளுக்கும் இல்லாமல், கைமாறு இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுல என்ன அப்படின்னா 0% இது, அதாவது சம்பளம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து சம்பளம் கிடையாது, மாறாக அவங்க வந்து தன்னோட எல்லைக்கு உட்பட்டு, தன்னோட உரிமைக்கு உட்பட்டு அனைத்து விஷயங்களும் தன் மக்களுக்காக செஞ்சாங்க. ஆனால் அந்த உயர் அதிகாரி வந்து என்ன பேசிட்டாருன்னா, சம்பளம் வாங்குற எல்லாத்தையும் சம்பளம் வாங்குற ஈவன் சிஎம் முதல் கொண்டு சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளம் யாரோட வரிப்பணத்துக்கு போகுதுன்னு தெரியாது. இவங்க எல்லாமே வந்து அந்த டிஎஸ்பி சார் இருக்காரு அப்படின்னா, எஸ்பி சார் சொல்றதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. they are controlled and ruled by some specific orders. அந்த ஆர்டர்ஸ் மூலம் தான் நீங்களே ஃபாலோ பண்றீங்க. ஸோ அதாவது ஆண்ட பரம்பரை அந்த வார்த்தைகள் வேணா வந்து தற்போதுள்ள காலகட்டத்தில் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உண்மையிலே சொல்ல போனோம்னா, அந்த ஆண்ட பரம்பரையை நாம வந்து மனதார ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தணும். அதுதான் வரலாறு புத்தகங்கள்ல இருக்கு. கண்டிப்பாக மாதவன் அவர்கள் கூட 20 தினங்களுக்கு முன்னாடி என்சிஆர்டி புத்தகங்கள்ல வந்து தமிழ் ரூலர்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசர்களை வந்து பாடத்திட்டங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆளுங்க கொட்டியிருந்தாரு. ஸோ இதுதான் உண்மையான விசுவாசம்னு சொல்றது. அவங்கெல்லாம் யாரு என்னன்றதை நீங்க படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் எந்த மேடையில் பேசுனீங்கன்றக்கா தெரியல. ஸோ தெரியாத பட்சத்தில் நம்ம அந்த உயர் அதிகாரியை சொல்வது போல ஆண்ட பரம்பரை அது வேற கேட்டகரி. அவங்களை நம்ம டச் பண்ண கூட முடியாது. ஈவன் அவங்கள நினைச்சு நம்ம சாமி கும்பிடணும். இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளோட முன்னோர்கள் தான் காரணமே தவிர. ஒரு சிறு விளக்கம், அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு இல்லை, அழிஞ்சு போயிட்டான்னு சொன்னீங்களே, அது சிறு விளக்கம் சொல்றேன். மனுநீதி சோழன் ஒருத்தர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா. அவருக்கு வந்து நீண்ட காலம் பிள்ளை கிடையாது. ஒரு வரம் பெற்று ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாரு. அந்த ஆண் குழந்தை வந்து ஒரு தவறு செய்து விட்டது. அதாவது அவர் ஆண் குழந்தை போன குதிரை வண்டியில ஒரு மாட்டோட கண்டுக்குட்டி அடிபட்டு இறந்துருது. ஸோ இதுக்கு வந்து அதாவது அந்த மனுநீதி சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நீதி வழங்குறாரு. என்ன அப்படின்னா, எப்படி தாய் வந்து கன்றை இழந்து அந்த வேதனை அடைகிறதோ, அதே போல தன் மனைவியும் தன் மகனை இழந்த வேதனை அடையணும்னு சொல்லிட்டு மரணதண்டனை விதிக்கிறாருங்க. இதெல்லாம் இப்ப நீங்க உள்ள போலீஸ் உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து செய்வீங்களா அல்லது நன்கொடை கொடுப்பீங்களா? ரொம்ப பேர் கொடுக்குறாங்க. இல்லை, இதுதான் முடிவுக்கு வந்துடும். அதாவது ஆண்ட பரம்பரை என்ற ஒரு பரம்பரை இருந்தனாலதான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க பரம்பரை நம்ம மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பரம்பரையை நம்ம போற்ற முறை தூட்டுற மாதிரி தான் நல்லதுதான். ஓகே, நான் அடுத்த இருக்குமா?